நன்றிப்படியில் ஆராதனையை கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்லது ஒரு வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய குருசேகர் ஆயர் மற்றும் அன்புடைய சகோதரர்களுடைய உபதேசியாரையாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையினுடைய சபைமணியம் ஐயாவுக்கும் குறிப்பாக நாளில் எனக்கு இசையிலே உதவி செய்ய வந்திருக்கின்ற கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சகோதரருக்கும் நான் நன்றி தோத்திரம் பண்ணோம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் சோத்திரங்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் குறிப்பாக சகோதரர் ஜாக் வந்திருக்கிறார். உங்க ஊர்ல வேர்க்கடலை சட்னி ரொம்ப ஃபேமஸ். ஒரு அளவுக்கே சொல்லல. வேர்க்கடலை சட்னி யாருன்னா பிரவீன். தேங்க்யூ. மஜீஷ் வந்திருக்கிறார். முக்கியமாக சாமுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த அழைப்பிலிருந்து எல்லா நிலைகளிலுமே ஒரு விஷயத்துக்கும் நம்ம இது பண்ணலாம்னு சொல்லியிருந்தார். நான் இந்த அன்றுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே நான் வாசிக்க வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக நாம் சிந்தித்து விட்டு கடந்து செல்லலாம் என்று யோசிக்கிறேன். இந்த பாடலோடு ஆரம்பிக்கலாம். இந்த பாடல் எப்படியாக சொல்லுவது, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். கடவுளின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளை போற்றுவதற்கும் கடவுளோடு இணைவதற்கும் நாம் அநேக தயக்கம் காட்டுகிறோம். அடிமையின் வாழ்வை ஆண்டவர் வெறுத்தார், ஆட்களை அனுப்பி தந்தார். இதனை பற்றி ஆதிப்பிராக இன்று விடியா வாழ்வில் விடுதலை அளிக்க இறைமகன் இயேசு வந்தார். இன்று மனுமகன் இயேசு வந்தார். நீத முதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் ஆதிப்பிதா குமாரன் அரவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகற்கு அரவரதமும் ஸ்தோத்திரம் ஆதிப்பிதா குமாரன் ஆதிப்பிதேகற்கு அரவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகற்கு அரவரதமும் ஸ்தோத்திரம். எங்கனும் நிறைந்த எங்கனும் நிறைந்த பரிசுத்தர்கள் என்றைக்கு பரிவாத துங்க மாமரை பிரபோத சோதனை சிலதி தீர பங்கிலாம் தவமில்லாம் அகரணி முடிவில்லாம் பங்கிலாம் தவமில்லாம் அகரணி முடிவில்லாம் மன்னாம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பண்பதாய் சுயம்பு விவேக அன்பினக்கதையாத பிரபாகன் பாடலத்தையும் சாதி பணி பணம்
17ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கான சிந்தனையை நாம் துவக்க போகிறோம். நான் பைபிள் படிக்க சொல்ல மாட்டேன், நீங்கள் 3 நாளாக கொஞ்சம் தான் என்ன பார்க்க. 2 மாதங்களுக்கு முன்பதாக உங்கள் திருச்சபையிலே நான் ஒரு செய்தி அளித்தேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்தாலே என்ன பேசிட்டு போயிடலாம். அன்றைக்கு நான் சொன்னேன், கிறிஸ்தவர்களுக்கு திருச்சிலுவை, திரு குடும்பம், திருச்சபை மூன்றும் மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்று நான் சொன்னேன். ஒரு பெரிய அரசன் எல்லா விதமான சொத்து இருந்து அவனுக்கு நிம்மதியே இல்லை. அவன் என்ன பண்ணான், அவன் சாமியார் கிட்ட போயிட்டு, இது நிம்மதியே இல்லை, நீ என்ன பண்ண, உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணம் நகை மொத்தம் இருக்குன்னு எனக்கு போடுன்னு சொன்னான். ஏதோ சாமியார் ஏதாவது நல்லது சொல்றாரு. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம், சில பாஸ்டர்ஸும் சரி சாமியார் ரொம்ப நம்புறோம். அல்லேலூயா. யாரை நம்புவது என்பது கூட நமக்கு தெரியாத கிறிஸ்தவர்களாக இருக்கு. எந்த எடுத்தான் அந்த சாமியார் என்ன பண்றாரு, அந்த மூட்டைக்கு வந்துட்டு உனக்கு சரியான பணம், நான் ஒரு ராஜா, என்கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் ஓடுறேன்னு சொல்லி ஓடி அவன் பார்த்துற ஆள்தான் பாட்டில் விட்டு தத்துறாரு. அப்போ போயிட்டு ஓடி எடுத்து வந்து நின்ட்டார். இருந்தாங்க உங்க சொத்து எடுத்துன்னு போயிட்டு. அந்த ராஜா சொன்ன, எப்போ இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. இன்றைக்கு நம்ம அப்படிதான். இந்த சாமியார் சொன்னாராம், கரெக்டு, உன்னுடைய மகிழ்வும் உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய கண்ணீரும் யார்கிட்ட தான் இருக்குது, உன்னிடம் தான் இருக்கிறது. நீ அதை அனுபவிப்பதற்கு யோசிக்கிறாய். இன்றைக்கு அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து தவறாக நினைத்துக் கொண்டார்கள். கிறிஸ்தவர்களின் கொண்டாட்டம் ஒரு வியாபாரத்தை நோக்கி மட்டுமே இந்த காலத்தை சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உண்மைதான். இன்றைக்கு நாம் வாசி கேட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு சகோதரியை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு காணிக்கை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம யோசனை நம்ம என்ன சொல்லுவோம், 3 விஷயத்துல கிறிஸ்தவர்கள் காணிக்கை கொடுக்குறாங்க. முதல், சில பேர் கடமைக்காக காணிக்கை செலுத்துகிறார்கள் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லிட்டா, எங்க ஊர்ல சந்தா கட்டுறது ஒரு கடமையாக இருக்கு. அல்லேலூயா. அதுலயும் கரெக்டா 20 ரூபாய் கொடுக்கிறது ஒரு இது. 2வது வகையிலே கடவுளுக்கு என்று கொடுக்கின்ற காணிக்கை சுய திருப்திக்காக, தன்னுடைய திருப்திக்காக காணிக்கை கொடுத்தார்கள். இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. 3, சில பேர் சுய மதிப்பிற்காக, அதாவது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக காணிக்கை கொடுக்கிறார்கள். 4வது ரொம்ப முக்கியமானது, பப்ளிசிட்டி, விளம்பரத்திற்காக காணிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் திருமறை நமக்கு கற்பிக்கின்ற போதனை என்னவென்றால், நாம் காணிக்கையை உதாரணத்துமாக கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள். மாசிதோனியா மக்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள், தங்களுடைய இல்லாமையிலிருந்தும் ஆண்டவருக்கு என்று நன்றி செலுத்தினார். இன்னைக்கு பாரம்பரிய திருச்சபையில் இப்பெல்லாம் அந்த வழக்கு அழைத்து போய்விட்டது. டியூப்லைட் அன்பளிப்பு இந்த குடும்பம் இருக்கும் பார்த்தீங்களா? கரெக்டுங்களா? எங்க ஊர்ல இங்க இல்லை. அல்லேலூயா. அதுவும் இல்லாமல் காணிக்கையை நாம் அதிகமாக கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படி குறிப்பிடுகிறது. யாருடைய தூண்டுதல் இல்லாமல் நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மிக்க மன மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவருக்கு காணிக்கை நாம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியாக நம்முடைய காணிக்கை உண்மையான காணிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வந்திருக்கிறோம். நாம் செலுத்துகின்ற காணிக்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க நாம் அழைக்கப்படுறோம். ஒரு ரோமன் கத்தோலிக்க பாடல் இப்படி சொல்லுது, ஆலயத்தில் வாசல் வந்தால் அழுகை வருகிறது, ஆறு மட்டும் அழுது விட்டால் அமைதி பெறுகிறது. கண்ணீரை போல காணிக்கை இல்லை என்றால் கண்ணீரின் அர்த்தம் நீதான் ஆண்டவர். அண்ணாவை இப்படிதான் சொன்னார். அண்ணாவுக்கு பேர் குடித்து விட்டு ஜெபிக்கிறான். இன்றைக்கு ஜெபம் பண்ற அண்ணாக்களை காணும். அதுதான் விஷயம். யாரும் சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை.
திருச்சபை காரியங்களை செய்கிறவரை நாம் ஈஸியா கூட சொல்லிடுறோம். அவங்க மட்டும் வேலை செய்யறாங்க, எங்களுக்கு வேலை அவங்க மட்டும் கோயில் உண்மை. நான் சொல்றதுலாம் இங்க எதுவும் இல்லை. பல விதமான திறமைகளை திருச்சபை உருவாக்குகிறது. நீங்க அது சரிப்பட்டு வர மாட்ட, எங்களுக்கு மட்டும்தான் சொல்ற மக்களும் இருக்காங்க. அது இரண்டாவது சரணம் எப்படியாக சொல்றது, நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், கர்த்தரின் அன்பு மாறாது. இன்றைக்கு ஆண்டவருக்கு என்று நன்றி செலுத்த நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு என்று பலவிதமான பொருத்தனைகள், பலவகை எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து விட்டு நாம் கடந்து செல்லும் சீமை. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆராயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உம் அன்பு மாறாதே. ஆராயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உம் அன்பு மாறாதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை தீர்ப்போரே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை நான் தந்தாதீராரே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை நான் தந்தாதீராரே. திருமறையிலே 12 கைப்பெண்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். பைபிள்ல எத்தனை விதவை இருக்கிறாங்க? முதலாவது தாமார், யூதாவினுடைய மருமகள். இரண்டாவது நகோமி, நகோமி எல்லாருமே தெரியும். மூன்றாவது தெக்கோவா என்கின்ற ஒரு கைப்பெண் குறிப்பிடப்படுகிறார். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் அது குறிப்பிடுகிறது. அடுத்ததாக ஈராயின் தாய் ஈராம் என்கிற ஈராம்ஸ் மதர், அவங்க ஒரு விடோ. அவர்கள் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறார். அடுத்தபடியாக எரோபியாமுடைய தாய் செருவம் அவங்க பேரு, அவர்களும் ஒரு விதவை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே அவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். அடுத்தபடியாக நாம் சிந்திக்க போகின்ற சாரிபாத் விதவை 1 அரசர்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக 2 மகன்களுடைய ஒரு விதவை இருக்கிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 to 7 வரை. அண்ணா என்கின்ற ஒரு கைப்பெண் இருக்கிறார். அந்த கைப்பெண் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே இருக்கிறார். அந்த அண்ணாவை நாம் பேச மாட்டோம், சிமியோன் மட்டும் தான் நம்ம ஹைலைட் பண்ணணும். அடுத்தது 2 காசுகளை போட்ட ஏழை விதவை இருக்கிறார். அடுத்தது நாயின் விதவை இருக்கிறார். கடவுள் சொல்லுகின்ற உண்மையிலே ஒரு விதவை காட்டப்படுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தொர்கா என்கின்ற ஒரு விதவை இருக்கிறார். திருமறையிலே ஏன் இந்த கைப்பெண்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் அப்படி என்றால், ரொம்ப நல்லா கவனிக்கிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. திருமறை அதை குறிப்பிடுகிறது. விதவைகளை கடவுள் கவனித்துக் கொள்வார் என்று திருமறை குறிப்பிடுகிறது. அதற்கான குறிப்புகளை நான் சொல்லுவேன். சங்கீதம் 68, உபாகமம் 10, நீதிமொழிகள் 15, சங்கீதம் 146. அது மாத்திரமல்ல, கைப்பெண்கள் மாத்திரமல்ல, கைப்பெண்கள் யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களை தண்டனைக்குள்ளாக மாற்றுவது, அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களை கடவுள் தண்டிப்பார் என்று திருமறை குறிப்பிடுகிறது. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் உபாகமம் 27 இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விதவைகளுக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று திருமறை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. நான் முன்பதாகவே சொன்னேன், நாம் கொடுக்கின்ற காணிக்கை உண்மையாக இருக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, உதாரணமாக மகிழ்ச்சியாக
எந்த ஒரு உந்துதல் இல்லாமல் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு இந்த கைப்பற்றி எப்பவுமே காணிக்கையை பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்று மக்கள் மக்களை பற்றி பேசுவோம், 2 காசு கொடுத்த வேலையை பற்றி பேசுவோம். ஏன் இந்த கைப்பெண்கள் திருமறைகளை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சது நகோமியுடைய சொந்த ஊர் பெத்லகேம். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருமே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை இருக்குங்க. இந்த பாஸ்டர் பாட்டு பாட தெரியல, இந்த பாஸ்டர் வொர்ஷிப் பண்ண தெரியல. நகோமி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆதியில் இருந்த அன்பை மறந்து வெளியே போகிறார், வாழ்க்கை நாசமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சிஎஸ்ஐ சர்ச்ல மெம்பர்ஷிப் வச்சுக்கிட்டு சிஎஸ்ஐ சர்ச்ல வரது இல்லை, காணிக்கு மட்டும் கொடுத்துடலாம். கல்லறைக்காகவும் ஓட்டு போறதுக்காக நான் சொல்றது எங்க ஊருக்கு இங்கே இல்லை. அகைன் நான் அதை மையப்படுத்த. நகோமியின் கணவர் எல்கானா, அவங்க எல்கானா தானே, எல்கானா கிலியோன் மக்களும் எருசலேம் தாய் பெத்லகேமிலே பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சத்துக்கு தப்பித்துக் கொள்ள குடும்பத்தோடு வெளியே போகிறார்கள். முதல்ல சொல்லலாமா? திருமறை அவங்க மட்டும் தான் வெளியே போனாங்க, மத்தியெல்லாம் அப்படியேதான் இருக்காங்க. இன்றைக்கு நாம் அதை தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். பலவித சிக்கல்கள் எனக்கு திருச்சபையில் இருக்கிறது. நான் வேற கைக்கு போறேன், நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர்களை ஒதுக்கியே வைப்பேன். குடும்பத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு நிழல்களை தேடி நிஜத்தை மறந்த கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாமி தாங்க நம்ம ஹீரோ. ஜீசஸ் ஒன்லி அவர் ரோல் மாடல். இன்றைக்கு நடிகரை பார்த்து எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. அதையும் நம்மளுக்கு என்ன பண்றது, ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க. நம்ம அப்பா அம்மாவுடைய பிறந்த நாள், அப்பா அம்மாவுடைய கல்யாண நாள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மறந்துட்டோம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம் என்று சொல்கிறது. நாம் நிழல்களை தேடி நிஜத்தை மறந்த கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய பாட்டில் ஏற்பட்ட எல்லா பஞ்சத்துக்கும் ஒரு டியூரேஷன் இருக்குங்க. எல்லா பஞ்சங்களுக்கும் ஒரு டியூரேஷன் இருக்கு. 7 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருக்கிறது. இது தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒரு குடும்பம் பெத்லகேமை விட்டு வெளியே போகிறது. ஏன் போனாங்கன்னா, அந்த எல்கானா என்பவர் கடவுளின் கற்பனைகளை மீறி தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேறு ஒரு இடத்தில் திருமணத்தை செய்து வைக்கிறார். அல்லேலூயா. உண்மையாக கடவுளால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார். பேக் டு ஹோம். திருமறை நம்ம குறிப்பிட்ட வசனம், நீங்கள் ஆதியில் இருந்த அன்பை விட்டு விடாதீர்கள். ஆதியில் இருந்த வேரை நாம் மறந்து செல்கிறோம். இங்கே எனக்கு போதுமான வசதிகள் இல்லை, இங்கே எனக்கு போதுமான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் எனக்கு யார் என்னை முன்னிலைப்படுத்துறாங்களோ நாங்கள் போறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், காணிக்கை கொடுக்கிறோம். நம்முடைய காணிக்கை ஏற்கப்படுமா என்பது உங்கள் கையில் நாம் விட்டுவிடுகிறேன். கடவுளுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நாம் செயல்படுகின்ற பொழுது கடவுளோட தண்டனைக்குள்ளாக நாம் ஆளாகும். நம் கடவுள் நம்ம தண்டிக்க மாட்டார். ஒரு விஷயம் இங்க நடக்குது பாருங்க. டாக்டர் திரும்பி வராங்க. அப்ப சொல்றாங்க, நகோமி என் வாழ்க்கையை கசந்து இருக்கிறது, என்னை நீங்கள் மாறா என்று அழைங்கள் சொன்னாங்க. ரூத் ஒரு கைப்பெண். அல்லேலூயா. ரூத் ஒரு கைப்பெண். இன்றைக்கு நாமும் கைப்பெண்களாக இருக்கிறோம். சாதி நம்மை கைப்பெண்களாக மாற்றிவிடும். சமுதாயம் நம்மை கைவிட்டிருக்கிறது. குடும்ப உறவு நம்மை கைவிட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல 2 ஓலை இருக்கிறாங்க தெரியுங்களா? கிறிஸ்தவ குடும்பத்துல மேல ஒரு சாப்பாடு, கீழே ஒரு சாப்பாடு. ஆனா பைபிள் சொல்லுது, உனக்கும் உன் சகோதரனுக்கும் வழக்கு உண்டானால் முன்பு போய் உன் சகோதரன் ஒப்புரவாக இருப்பது காணிக்கை செஞ்சு. எங்க அண்ணன் நானும் பேசி 10 வருஷம் ஆகுங்க. எங்க அப்பா சொல்றது நான் கேட்கறது சொல்ற கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப முக்கியம். திரும்பி வருகிறார், என் வாழ்க்கை கசந்து இருக்கிறது. அங்க பாருங்க, ரூத் கன்வெர்டட் டு கிறிஸ்டியன். கரெக்ட்டுங்களா? மோவாபியஸ்ல இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். ரூத்துக்கும் போவாசுக்கும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கிறது பெத்லகேம். ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த மகன் தான் ஒபதியா. ஒபதியாவுக்கு பிறந்தவன் ஈசாய். ஈசாய்க்கு பிறந்தவன் தாவீது. தாவீதின் வம்சத்தை ஆண்டவர் இணைத்துக் கொள்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் பைபிள் சொல்றது, யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கடவுள் பார்த்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, கடவுள் தன்னோடு இணைத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆனா உண்மைதான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கடவுளை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நமக்குள்ள இருக்கின்ற பிரிவினைகளை நாம் களைந்து விட்டு
நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நாம் ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிடாத கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கீர்த்தனை பாடல்ல ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என் உள்ளத்தை நீ கவரும் என்று சொல்லுவாங்க. ஒரு கவி சொல்லி என் உள்ளம் கவரும். நீங்களா யோசிப்பாங்க. 12 வருடங்களாய் பெரும்பாலும் ஸ்ரீ போறான். அவருடைய எதிர்பார்ப்பு இயேசுவை நான் கட்டி அணைக்க வேண்டாம், இயேசு என்னை தொட வேண்டாம், நான் அவரை தொட வேண்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, யார் யாரும் கவரத்துக்கு நம்ம உடையெல்லாம் போட்டு வரணும். இமேஜ் அதனுடைய முதல் சரணம் அழகாக சொல்லப்படும். நான் சொல்லலாம், கிராஸ் சர்ச் அண்ட் ஃபேமிலி, கிராஸ் சர்ச் அண்ட் ஃபேமிலி. உந்தன் மகா இன்ப சத்தத்தை நான் கேட்க வேண்டும், உமது ஆசாரிய அன்பை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், எந்தையே நான் பிள்ளை அல்லவா. அல்லேலூயா. இதான் உண்மை. நம்ம அழகா சொல்றோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம அங்கீகரித்து இருக்கிறோம். உந்தன் மகா இன்ப சத்தத்தை நான் கேட்க வேண்டும். எந்த சத்தம் கேட்கிறோம்? இன்னைக்கு பேரண்ட்ஸோட நம்பர் பிளாக் பண்ற கிறிஸ்தவ பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம் வைக்கிற ஸ்டேட்டஸ் பேரண்ட்ஸ் பார்க்கறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணியா பைபிள் படிக்கிறான்னு சொல்ற பெற்றோர்கள் காணும். அவன் இப்பதாங்க 2 நாள் தாங்க லீவ், அவன் பாவம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏங்க போய் பாருங்கள், நாம் எந்த நிலைக்கு நம்மை மாற்றி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் காணிக்கை செலுத்தோம். ரொம்பவே பெரிய பாட்டு. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த சத்தத்தை நான் கேட்கிறேன், உந்தன் மகா இன்ப சத்தத்தை நான் கேட்கிறேன், உமது ஆசாரிய அன்பை உணர்ந்து எந்தையே நான் இந்த பிள்ளையாக நான் இருக்கிறேன், இன்னும் நெருங்கி நெருங்கி மண்ணை நாம் சேருகிறேன். உந்தன் மகா இன்ப சத்தம் நான் கேட்டவன், உமது ஆசாரிய அன்பை உணர்ந்தவன், எந்தையே நான் உம்மை சேர்ந்தவனாயினும் இன்னும் நெருங்கி நான் உமண்டை சேரவே, என் உள்ளம் கவரும் நீ மறித்த இன்ப குரு சண்டை, இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும், என் உள்ளம் கவரும் நீ மறித்த இன்ப குரு சண்டை, இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். திருமறையிலே அன்பை குறித்தான பலவித சொல்லாடல்கள் இருக்கிறது. கடவுளை நாம் விரும்புவதற்கும், நாம் கொடுக்கின்ற காணிக்கை ஏற்றுக்கொள்வதற்கும், கடவுளின் அன்பை நாம் புரிந்துள்ளதாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுவோம். கிரேக்கத்திலே 4 வகையான பதங்கள் திருமறையிலே பயன்படுத்தப்படுகிறது. கடவுளின் அன்பை குறிப்பதற்கு 4 வகையான கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு இறையன் கல்லூரியிலே பரட்டை என்கின்ற ஜாப்லஸ் அப்பாவு என்கிற ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் அந்த இனிக்காத தேர்தல் என்ற பாட்டை எழுந்தார். அவருடைய பேரன் தான். அவர் சொல்லுவார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காதலியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காதலியுங்கள். நம்முடைய காதல் என்பது நமக்கு தான் தெரியும். இயேசுவின் அன்பை குறிப்பதற்காக 4 சொல்லாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரோஸ் என்கின்ற ஒரு பதம் பயன்படுத்தும். ஈரோஸ், the word of ஈரோஸ் எதை குறிக்கிறது என்றால், யாரு அவங்க கவலையில் இருக்கும், உடல் சார்ந்த ஈர்ப்பால் வருகின்ற ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன். இரண்டாவது பிலியா என்கின்ற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. இது கணவன் மனைவி, வெரி குட், கணவன் மனைவிக்குள்ளான ஒரு பதம் பயன்படுத்தும். மூன்றாவது ஸ்டார்கே, உடன் பிறந்தவர்களுக்கான அன்பு. ஆனால் கடவுளின் அன்பை குறித்து மட்டும் ஆசிரியரை பயன்படுத்த அகாப்பே என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். அகாப்பே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை முழுவதுமாக தற்கையில் பலிக்கின்ற அன்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். அல்லேலூயா. ஆனால் கடவுளின் அன்பை நாம் உணரவே இல்லை. சாட்சி சொல்லுங்களேன், அம்மாவுக்கு சொல்லுவாங்க, எங்கள் ஊர்ல நான் பண்ணுவாங்க தெரியுங்களா, ஐயோ இந்த அக்கா போறாங்கப்பா, ஒன்னா சாட்சி சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆண்டியா ஜோம் பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. அதோட ரொம்ப வேடிக்கையான விஷயம் சொல்றாங்க, நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது, அந்த அக்கா சூப்பரா ஜோம் பண்ணுவோம்.
கடவுளின் அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? கடவுளின் அன்பு ஜபத்தின் மூலமாக தான் உண்மை மனதோடு உன்னை கெஞ்ச, உலக எண்ணம் எல்லாம் அகற்றி உரிமையை கெஞ்ச, தொன்மை ஆயக்காரன் போல அஞ்ச, பாவ ரோஷங்கள் அகல மண்டை நான் வருகிறேன் ஒரு கீர்த்தனை ஆசிரியர் சொல்கிறார். நம்முடைய பாரம்பரியத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற பாடல்கள் எல்லாம் சும்மா காசுக்காக எழுதுங்க. நம்முடைய பாரம்பரிய பாடல்கள் திருமறையை உள்ளடக்கியதாக. கடந்த மாதத்தில் வரும்போது சொன்னேன், ஒரு பூசாரிக்கு பிறந்த ஒரு பூசாரியினுடைய மகன் எழுதிய பாடல்தான் ஏற்றுக்கொண்டதிலுமே தேவா ஏழையின் ஜபத்தை இயேசு. நாம் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுவோம். இயேசுவின் அன்பை புரிந்தால் மாத்திரமே நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளும். யோசிச்சு பாருங்க, 2 குரல் காதில் கேட்கணும். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்ற குரல் இல்லை, சாமுவேலே சாமுவேல் செல்லமா என்ற குரல் நாம் கேட்கணும். ஆண்டவரின் அன்பு தன்னை முழுவதுமாக தற்கையில் படித்திருக்கிறது. சீமேஜர் உண்மை மனதோடு உண்மை கெஞ்ச, உலக என்னவெல்லாம் அகற்றி உரிமையை நெஞ்ச, தொன்மையாய காரன் பொலஞ்ச, பவதோஷம் மகர தீரு ரத்தமுலிஞ்ச, ஜப சிந்தை தாக்கும் தேவா என்னை அவையும் உனக்கு கை அழித்தே பொற்பாரா, ஜப சிந்தை தாக்கும் தேவா. ஊக்கமுடன் ஜெபம் செய்ய, ஊக்கமுடன் ஜெபம் செய்ய, தனா நோக்கமெல்லாம் வைத்து நோக்கியே ஐய, மிகனோடு போர் செய்ய, அவன் பாட்டு சொல்லிட்டா நாம் பாடுகின்ற பாடல்களில் ஏன் திசை கலந்திருக்கும் முக்கியமான விஷயம். ஏன் நம்மளோட ட்ரெடிஷனல் சாங்ஸ் நம்மளால ஊர்ந்து போக முடியல? கீர்த்தனை பாட்டு ரொம்ப முக்கியம். கீர்த்தனை பாமாலை காசுக்காக எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் நாம் அதை தவிர்த்து மறுபடியும் வியாபாரத்திற்குள்ளான பாடல்களை நாம் பாடுகிறோம்? ஏன்னா அந்த பாட்டு நமக்கு படிக்கிறதே கஷ்டம். கிறிஸ்தவங்க பைபிள் படிச்சீங்கன்னா அவங்க பேர் மார்க் எடுக்க முடியாதுங்க. அல்லேலூயா. நீங்க கீர்த்தனை பாட்டை பாடினா உங்களை பேர் சூப்பர் சிங்கர் யாரும் கிடையாது. எங்க ஊருக்கு பஸ்ஸே கிடையாது. ஆனா கடவுள் எவ்வளவு கடவுள் கொடுத்த தாளத்தை கடவுளுக்காக பயன்படுத்த பெருமைகள்லாம் இடம்னா நான் பாடுற பாடல்கள்ல நிறைய பொருள் வந்து நான் பாடுவதில்லை. உண்மை ஒண்ணு, ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் நம்ம பாடுறோம். இந்த பாடம் அழகான பாட்டு, ஆச்சரியமானவரே எவ்வளோ அழகாக பாடுறோம். ஆனால் கீர்த்தனை பாடணும் பாடணும், பாடுற பாட்டே தப்பா பாடணும். பாட்டு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, கடவுள் எனக்கு புரியலன்னு சொல்றேன். ஒரு 2 பாட்டு சொல்றேன். சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா ரொம்ப அருமையான பாட்டு. ஆனா அவனுடைய சரண வித்யாக சொல்லு, எட்டி எட்டி உண்மை அண்ணாந்து பார்த்து கண்கள் நீ சுட்டி காட்டி போன இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள எகிப்திலிருந்து கிளம்பி செல்கிறார்கள். அங்கே அவருக்கு பெரிய சோதனை வருகிறது.
எங்களுடைய நாங்கள் எப்படி அந்நிய தேசத்துல எங்க பாட்டை பாட முடியும்? எங்க கிணறுகளை தூக்கி நாங்க என்ன அரளி சூரிய செடி மேல போட்டோம். நம்ம ஜாலியா பாடுறோம். எட்டி எட்டி உண்மை பாடவே பாடாதீங்க. கடவுளை துதித்ததை விரும்புகிற ஆண்டவர், ஜெபிப்பதை விரும்புகிற ஆண்டவர். நான் மறுபடியும் சொல்றேன், எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே நம்முடைய ஆராதனைகள் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் விரும்புகின்ற ஆராதனை நாம் ஆராதிக்கிறோமோ, எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே நம் வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக வெளிப்படுவார். இல்லையா? இதான் உண்மை. அதோட என்ன பாட்டு இருக்குது, கண்ணிலே 2 பேர், ரொம்ப அருமையான பாட்டு. எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காக்கிறார் ஆண்டவர். உன் காலை தள்ளாட விட்டார். அதை எப்படி பாடணும்? காலை தள்ளாட விட்டார் சொல்லல, ஊரங்காது காப்பவர் காலை தள்ளாட விட்டார். என்னங்க இது? வேலையில் நின்று இஸ்ரவேலை காக்கிறவர், என்னை உண்டாக்கிய கடவுள் காலையும் மாலையும் கண்ணயராமல் என்னை காத்து வருகிறார். நம்ம வேடிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இது தவறுகள் நம்ம முன்னோர்கள் பாடினார்கள். இந்த தலைமுறைகளுக்கு நான் சொல்கிறேன், பாரம்பரிய பாடல்களை திருச்சபையில் கொண்டு வந்து அதை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். கடவுளை கொடுப்பாங்க. அல்லேலூயா. சாலமோன் ராஜா பாடலாமா? அந்த பாட்டு ரொம்ப சிம்பிளான சீக்வென்ஸ். சாலமோன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே பாடலாமா? சாலமோன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி வீதியில் ஆளுகை செய்திட சருதி வாருமே, இந்த தாரணி வீதியில் ஆளுகை செய்திட சருதி வாருமே, சீக்கிரம் வருகுவை என்று போக செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவோம் என்று போக செல்வகுமாரனே, இந்த சீர்மிகு மக்கள் பேசி இந்த செய்தி கேட்கலாமா? சாலமோன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, ராஜா சங்கையின் சுவாமி வாருமே. இன்னொரு பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு சொல்லட்டுமா? இந்த பாட்டு பாடும்போது பேண்டை கீழ்ச்சிரும். டிசம்பர் மாசம் ஒரு அல்லையா சொல்லல, மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நடப்போனோ, ஆசையாய் மனிதருக்காய் வந்த அன்புள்ள மனுஷன். இந்த பாட்டு அடிச்சு அது ஒரு தாளாட்டு. நான் தாளாட்டு அப்படி அடிச்சா ஏசாமி ஓடி கூட அழைப்பாட்டாச்சு. இன்றைக்கு ஏன் இதை நான் இதை சொல்லுகின்றால், நாம் மாதிரியில் இருந்த அன்பை இழந்ததினால்தான் கடவுளின் அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நாம் ஏதோ குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நாம் எப்போதும் நிர்மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழகான ஒரு தாளாட்டு. கண்களை 2 பெண், மிக மிக அழகான ஒரு கருத்தாரங்களுக்கு பாடல். சி மேஜர். அது கண்களை 2 பெண் மட்டும் பாடல். சாரி. காலை தள்ளாட விட்டார், காலை தள்ளாட விட்டார், ஊரங்காது காப்பவர் காலை தள்ளாட விட்டார், வேலையில் நின்று இஸ்ரவேலை காப்பவர், வேலையில் நின்று இஸ்ரவேலை காப்பவர், காலையும் மாலையும் கண்மூட காரவர் கண்களை ஏறுமே. இப்பதான் நான் செய்திக்குள்ள வரேன். கடவுளின் அன்பை இழந்து ஆதியில் இருந்த அன்பை மறந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வழிபாட்டில் இருக்கிறோம். சாரி வார்த்தை யார் ஏன் எலியா அவர்களிடம் போக வேண்டும்? அவர்களை ஏன் நாம் நினைவு கூற வேண்டும் என்றால், சாட்சி ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. இவர்கள் கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை. இப்போ இல்லை. கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இவங்களாம் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இந்த விதவை வசதியானவர்கள். ஒரு மாடி வீடு இருக்குது. தன் வாழ்க்கை முடிவுள்ள சூழலில் தன் வாழ்க்கையில் இருக்கிறார். ஒன்றுமே இல்லை. அதோட ரொம்ப திருமறை அழகாக குறிப்பிடுகிறது. விறகு பொருள் போல சொல்லி போட்டு போனாங்க.
அல்லேலூயா. விறகுக்கும் சொல்லிக்கும் வித்தியாசம் இருக்கு. கிராமத்துக்கு பிரவீன் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியாது. விறகு சொல்லி பொறுமை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஒரு பக்கத்துக்கு மாத்தவர்னா ஓடி ஸ்டேஷன் சாப்பிடுவோம். சொல்லி பொறுக்குதா அங்கே எளியா போகிறா, அங்கே அவர்களுக்கான ஒரு உரையாடல் நடக்கிறது. என்ன கேட்கிறாரு, எனக்கு சிறு அப்பமும் கொடுமான்னு சொல்றாரு. இங்கே சாரிபாத் விதவை ஒரு சாட்சி கொடுக்கிறார். வாழும் கடவுள் மேல் ஆணையாக என்னிடத்தில் ஏதும் இல்லை. அல்லேலூயா. சாரிபாத் விதவை எலியாவின் கடவுளை வாழும் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. நாம் இப்பொழுது வாழும் கடவுள் எங்க இருக்கிறார்னு கேட்போம். ஒருவேளை இயேசு வீடு விற்கிறார்களா, இல்ல இயேசு அழைக்கிறார்களா? வாழும் கடவுளை உணர்ந்து கொள்ள இந்த நன்றி வழிபாடு நம்மை அழைக்கிறது. வாழும் கடவுளை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதான் சொன்னேன், கிராஸ், சர்ச் அண்ட் ஃபேமிலி. திருச்சபை பலவித வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் திருச்சபையிலும் பெரும் பிழையோடு வாழ்ந்து கொண்டது. இப்பொழுது மாறும். எதிர்கால தலைமுறைகளுக்கு நாம் என்ன வைத்து விட்டு போகிறோம்? பணமா, பொருளா? ஒன்றுமே இல்லை. அதிகழனி இன்றைய இரவு உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்டால் என்ன பயன்படுத்த சொல்லிட்டு நான் சொல்லுங்க. இன்றைக்கு வாழும் கடவுளை நாம் அறிந்து கொள்ள நாம் அழகா சொல்றாங்க. இன்றைக்கு பல விதமான செய்திகளை கேட்கிறோம், பல விதமான சர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? இல்ல, அறியாமல் தான் இருக்கிறோம் நாம் சொன்னோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உடைய ஆலயத்தின் அவயங்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் இதுவரை உணரவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஆதியில் இருந்த அன்பை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கீர்த்தனை ஆசிரியர் அழகாக எழுதியிருக்கிறார். தேவனே, உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சுமே, என் பாவத்தை நீக்கி என்னை தேவ ஆலயமாக மாற்றும். அதோட 2வது சொல் அழகாக இருக்கும். கூடி வந்துமையே தொழுதிட குறித்த இச்சிறு ஆலயம், நாடி வந்திருக்கின்ற யாவருக்கும் வசனத்தை கேட்டு நாங்கள் நல்லவர்களாக மாற நீ முடிவு செய்யும். நாங்கள் நம்ம என்ன பண்றோம்? இவரு எப்ப பார்த்தாலும் வாரம் 2வது வாரம் 3வது வாரம் தான், ஏதோ ஒரு வாரத்தில் வந்தா இவர் வந்துடுறாருப்பா, வந்தாருன்னா ஒரு கதையே சொல்லிட்டு போயிடுறாரு. பைபிள் நம்மனாவும் பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாட்டு மனப்பாடம் பண்ணி தலைகீழ ஒப்பிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? ஈஸியா சொல்லிடுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதான் லாஜிக். நம்ம யாரெல்லாம் குறை சொல்றோமோ அவங்க நிறைய தான் இருப்பாங்க, அங்கே எதுவும் உட்காந்து. வாழும் கடவுளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் வாழும் கடவுள்? கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்ற நாம் கடவுளுக்கு ஏற்ற வகையிலே நாம் வாழ நாம் அழைக்கிறோம். சீமை ரொம்ப கருத்தாழ்மிக்க பாடல். கீர்த்தனை புத்தகத்தில் என்ன நம்புறது? தேவனே, இயேசுநாதனே, தேவாலயம் வந்தீர்கள். அதோட ரொம்ப முதல் சரணம் அழகாக இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், உமக்கு ஆலயம் கட்டுவதற்கும் ஆலயத்தில் அமர்வதற்கும் நாங்கள் தகுதி இல்லாதவர்கள். ஆனால் எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். திருச்சபையை குறித்துதான் பாடல். நாம் வாழும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். திருச்சபையை நாம் நேசிப்போம். ஒருவேளை திருச்சபை தருகின்ற வாய்ப்புகளை நம்ம மட்டுமே வாய்ப்புகளை பகிர்ந்தளிப்போம். ஆண்டவர் நம்மோடு. தேவனே, உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே, பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவராலயமாக்கிடும். பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவராலயமாக்கிடும். தேவனே, இயேசுநாதனே, தேவராலயம் வந்திடும். தேவனே, இயேசுநாதனே, தேவராலயம் வந்திடும். அல்லேலூயா. அடுத்தது சாரிபாத்துரை அடுத்தது என்ன செய்யறாங்க? தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்று கொடுத்தார். அல்லேலூயா. தன்னை மாத்திரம் இல்ல, தன்னை முழுசாக கொடுத்தாங்க. ஒரு பழமொழி இருக்கு, வெறுங்கை குணம் போடுமா? அது பழமொழி. வெறுங்கை எல்லாத்தையும் கொடுக்கும், அது இறைமொழி. அல்லேலூயா. நீங்க சொல்றாங்க, கடவுளுடைய ஊழியத்தின் பாதை யாரெல்லாம் வாழ்விழுந்து வாழ்வுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களோட ஆண்டவர் தன்னை ஒட்டி கொடுக்கிறாங்க. நம்ம 40 வயசு 50 வருஷம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். ஏன்? கடவுளின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம் எழுந்திருக்கிறோம் என்றால் நாம் வாழும் கடவுளை உணராமல் வாழ்கிறோம்.
வாழும் கடவுள் நம்மோடு இருக்கார். சங்கீதம் 23 ரொம்ப அழகான சங்கீதம். கடைசி வசனம் என்ன சொல்லி பாருங்க. ஏங்க நீங்க பெரியவங்க யாரும் இல்ல பெரியவங்க யாரும் சொல்லக்கூடாது. வாலிபர்கள் சொன்னீங்கன்னா 100 ரூபாய். கரெக்டா? அது கரெக்ட் சொல்றது. எப்பவுமே பைபிள் சொல்லும்போது அந்த அதனுடைய டெஃபினேஷன் மாதிரி இல்லை, அது ஸ்ட்ரக்சர் சொல்லி முடியும். என் ஜீவன நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய இதுதான் சொல்றேன். சர்ச் ஃபேமிலி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற குடும்பத்திலே நாம் உண்மையாக இருந்தால் வாழும் கடவுளை நம் குடும்பத்தில் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. என்னங்க நீங்க வேற என்ன சொல்ல, நாங்கள் ஊர்ல பேசுறேன், வாட்ஸ்அப்ல தான் பேசிக்கிறோம். இல்லை, ஜெபிக்கின்ற கிறிஸ்துவ குடும்பங்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கு. ஒன்று சேர்ந்து சாப்பிட்றது கூட வழி இல்லாதவர்கள் ஒன்று சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கு தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். கிறிஸ்தவ வாலிபர்கள் வழி தவறி போனாலும் திசை மாறி போனாலும் அதுக்கு சர்ச்சும் ஒரு காரணங்க. உண்மைதான், நான் என்ன சொன்னதான். கிராஸ் சாவர வரைக்கும் கிராஸ் நம்மளோட டிராவல் பண்ணுறோம். ஞானஸ்நானத்தில் கிராஸ் போடுறாங்களா? தினப்படத்தில் கிராஸ் போடுறாங்களா? செத்துட்ட பிறகு பாடி இருந்தது கிராஸ் போடுறாங்களா? கடைசியில் வார்த்தை சொல்லுவாங்க, மூட்டு போகிறோம், பாரலாம். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளாலும் பரிசுத்த ஆலை போய் கிராஸ் போடுங்களா? வாழ்வின் எல்லா நிலைகளும் சிலுவை நம்மோடு பயணித்து நம்மை பரிசுத்தத்திலே வழிநடத்த, எல்லா வகையிலும் நம்முடைய ஆன்மீக உணவை அளிக்க திருச்சபை நம்மை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கிராஸ் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட்? நாம் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் தன்னிடத்திலிருந்து முழுவதுமாக ஆண்டவருக்கு என்று அழைத்தார். இந்த பாடல் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நாயராய் ஆளும் போது பாட்டு. இந்த பாடல் எழுதி குறிப்பாக சுந்தரம் தமிழ்நாடு இறையில் கல்லூரி ஆசிரியர் அழகாக குறிப்பிட்டிருக்கார். இறைவனின் வீட்டிலே மகிழ்ந்திருப்பேன், என்றென்றும் இன்பமே கழித்திருப்பேன் என்றால் ஆண்டவர் எனக்கு நறுமண நெய்யாடலை கொடுத்திருக்கிறார். நலம் போக்க பகைவர் முன் எனக்கு விருந்தமைக்கின்றார். ஒரு வழியாய் உன்னை எதிர்த்து வருவார்கள். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் இல்லை. உண்மை இருந்தால் வாழும் கடவுளை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழும் கடவுளை அறிந்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள், நம்மையும் நம் விடம் இருப்பதையும் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த பாட்டு பாடலாமா? சீமையில சாவிருள்ளாழ்கேவி இறங்கிடினும் சாடிடும் தீமைக்கும் நான் அஞ்சிடே. 398வது பாடல். தேவரென்னோடீரும் தாற்றுகின்றார், தேவரென்னோடீரும் தாற்றுகின்றார், நீங்கள் தடி போடினால் தேற்றுகின்றார், ஆத்தோரில் நாயராயாளும் போதே அருகுமோ கூரை என் மீதே.
ஆண்டவருடைய அடியாருக்கு இந்த சகோதரி காணிக்கை கொடுத்தார். இதே தான் இந்த 2 காசு வந்து போடுறாங்க. கவனிச்சுட்டாங்க. எஸ்லேம்ல இருந்து இருக்கிற தேவாலயங்களிலே ஒரு காணிக்கை பெட்டி இருக்கும். அதை நீங்கள் கூர்ந்து பைபிள் படிச்சீங்கன்னா தேவாலயம்னு சொல்லுவாங்க. காணிக்கை போடுற 2 காசு எப்படி போடுறாங்க? சம வயசு தான் சொல்றாங்க. மற்றவர்கள் பார்ப்பதற்காக எல்லாம் காணிக்கை போட்டாங்க. கடவுள் அழகாக சொன்னாங்க, எல்லாருடைய அவங்க தான் தி பெஸ்ட். இதுதான் உண்மை. அவங்க அந்த சகோதரி தான் கடவுளை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், கடவுளுக்காக என்கிட்ட மொத்தமே கொடுத்துறாரு. கடவுளின் பார்வையிலே அடையாளப்படுத்தப்படுறார். இந்த சகோதரி எல்லாம் செஞ்சாங்க. ஒருவேளை இது கொடுத்த பிறகு எனக்கு சாப்பாடு வழியில் என் பிள்ளையை செத்து போயிடுவான். வாழும் கடவுளை நான் அறிந்து கொண்டேன். உதாரணம், என்னிடம் இருப்பதை நான் முழுதுமாக கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவேளை கடவுளை எனக்கு திருப்பி செஞ்சணும்னு அவசியமே இல்லை. அதான் உண்மை. நேபுகாத்நேச்சாருக்கு சாத்ராக் மேஷாக் என்ன சொன்னாரு? எங்களை நெருப்புல காப்பாற்றாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் ஒரு கேள்வி கேட்டா, நாம் பணி செய்கின்ற இடங்களிலே நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியுமா? முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒன்று வேலை போயிடும். அது சாக்கு அவங்க கேட்கறது நம்மளாலே பதில் தெரியாது. உண்மை கடவுள் இந்த 2 சகோதரிகள் யோசித்தார்கள். கடவுள் திருப்பி தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாத்தையும் அந்த 2 காசுகளை போட்ட சகோதரி போட்டார். இங்க தன் சொந்த மகன் செத்து போயிடும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் காணிக்கை கொடுக்க நாம் அழைக்கப்படாத ஆகாப்பை தன்னலம் இல்லாமல் தன்னை முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு என்று கொடுத்திருக்கார். நாம் ஏங்க அவருக்கு நம்ம முழுவதுமாக கொடுக்கிறதே இல்லை. ஏனென்றால் நமக்குள் பலவித சிக்கல்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவித சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்றால் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைவுள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஏன் நம்முடைய பரிசுத்த வாழ்விலே அநேக நிலைகளிலே நாம் ஆனந்தம் என்றால் கடவுளுடைய நம்முடைய காணிக்கை எல்லாத்தையும் எதிர்பார்த்தா நம்ம செய்யணும். பொறுத்தனை தவறல்ல. ஏங்க நீங்க கோயிலுக்கே வரல, என் வீட்டுக்காரி அப்ப தவிர நான் கோயிலுக்கே போறதில்லைன்னு சொல்ற சகோதரிகள் இருக்கிறார். கடவுள் எனக்கு செஞ்சாதான் நான் இதை செய்கிறேன்னு சொல்ற இருக்கிறார். இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் நாம் குறைவுகளாக இருக்கோம். ஒரே ஒரு லெட்டரு கடவுளுடைய வார்த்தை வல்லமையானது. உண்மையா இல்லைங்களா? அல்லேலூயா. என்ன நீங்க அல்லேலூயா சொன்னா சீக்கிரம் முடிச்சுங்க. ஒரு கடிதம் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுமா? கண்டிப்பாக மாற்றும். நம்ம எல்லாரும் யோனாங்க. நான் இருப்பான். என்னுடைய சாட்சியர் யோனா பார்த்து சொல்றாரு, உங்க பிரச்சனை வேண்டும் என்று கடவுளின் வார்த்தை நம்மை அழைக்கிறது. நாம் மாறி ஓடிக்கொண்டு வாங்க எல்லாரும் யூத் பிள்ளைகளாக ஜெபிப்போம். நீ அவனை சேர்க்காத, நீ அந்த பொண்ணு சேர்க்காத. சண்டே ஸ்கூலுக்கு போ, நீ இவனை சேர்க்காத, நீ அந்த பொண்ணு இருக்கிற கிளாஸுக்கு போவாது. யாருமே ஏன் நாம் கிறிஸ்தவர்களா? குறையினால் இல்லை, எதிர்கால தலைமுறையை நினைத்து பெரும் பயம். ஒரு சவால் இல்லை, ஒரு சேலஞ்சை யோசிங்க. என் பிள்ளை ஊழியத்துக்கு அனுப்புகிற பெற்றோர் இல்லைங்க. ஏன்னா போய் கோயிலில் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை திட்டுறது வாடி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. உண்மை. இதனால்தான் அநேக பிரிவினைகளோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவன் நல்லா பண்ணுவான், ஆனால் நம்ம சென்று கிடையாது. யாரோ ஒருவரை முன்பாக வைத்து யாரோ ஒருவரை கை காட்டி நாம் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல நம் தலைமுறைகளிலும் நாம் நாசமாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவேளை கடவுள் அழகான வசனம் இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறாரையா, உங்களுக்கு கவலையெல்லாம் அவரை வைத்துவிடுங்கள். அவருக்கு தெரியுங்க எப்ப நம்ம உயர்த்தணுங்க. நீ கடவுளுக்கு நம்ம கடவுளே நம்ம அறியாமல் இருக்கிறோம். கடவுளுக்கு நாம் கொடுப்பதிலே நாம் உண்மையுள்ளதாக இருக்கிறோம். ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் கொடுக்க அழைக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார்? 100 வருஷத்துக்காக உனக்கு எப்படி தெரியும் கேட்டு பார்த்தீங்க. ஒரு ஊழியக்காரர் என்ன செய்தார்? தன் மகளுக்கு ஒரு சகோதரனை திருமணம் செய்து வைக்கிறார். அவன் ஒரு குடிக்காரன். அல்லேலூயா. வாய் உள்ள அல்லேலூயா சொல்லுவோம். மனம் வந்து போக என்னடா
தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குடித்து விட்டு அந்த குடும்பத்திலே அனுதினமும் அந்த சகோதரியால் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறது. வாரம் ஒரு முறை அந்த மகளுக்கு கடிதம் எழுதுவார். சீமையன் வாரம் ஒரு முறை கடிதம் எழுதுவார். கடிதத்தின் கடைசியிலே கடவுள் முன்னோடு இருந்தார். கடவுள் கடிதம் வருகின்ற போதெல்லாம் சண்டை. நாட்கள் கடந்து சென்றது. திடீரென்று ஒரு நாள் அவன் கணவன், என்ன என் பாப்பா எப்ப பார்த்தாலும் லெட்டர் போட்டுருக்காரு, என்ன தான் போடுறாங்க படிச்ச ஆண்டவர் அதை மாற்றினார். அல்லேலூயா. கப்பலின் அடித்தட்டில் கலைப்புடன் தூங்குவார். கதறும் முன் சத்தம் கேட்டால் கடவுள் சொல் அமர்த்துவார். எப்பெரிய போயிலும் ஏற்ற ஆயுதம் உய்வார். ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். நம்ம எவ்வளவு வாய்ப்புகளை திருச்சபை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடவுளின் வார்த்தையை நாம் எதிர்பார்த்து காத்துக் கொள்கிறோம். அதல்ல, ஒருபோதும் மறவாத உண்மை பிதா இருக்க உனக்கு என்ன இதை விட்டுரும். நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உண்டாயிடுச்சு. ஆராதனை என்கின்ற பெயரிலே உங்களை ஏமாற்ற கூட்டம் இருக்கிறது. ஊழியம் என்கின்ற பெயரிலே உங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. நீ எங்க போனாலும் பேக் டு ஹோம் தான். பாருங்க, நகோமி கடவுளின் அன்பை மறந்து திரும்பலாம் கடவுள் நம்மை இணைத்து போய்தான் உண்மை. விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் நம்மேல் சிலுவை திணிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வரலாமா? சிறுவன் தொட்டுன்னை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார். உண்மை ஒருபோதும் உண்மை மீதாயிருக்க உனக்கென்ன கூடை மகளே. ஒருபோதும் மறவாத உண்மை மீதாயிருக்க உனக்கென்ன கூடை மகளே. தமிழ்நாடு இறைவன் கல்லூரியிலே இசை ஆசிரியராக நான் பணிபுரிந்தேன். அப்பொழுது கீர்த்தனை பாடல்களை ஆராய்ச்சி செய்வதை எப்பொழுதுமாக நான் ஈடுபடுத்திக் கடைசியாக நான் நிறையில் படிக்கின்ற பொழுது கீர்த்தனைகளின் பங்களிப்பு சென்னை பேராயத்திற்கு என்ற ஒரு ஆய்வு கட்டுரையை நான் சமர்ப்பித்தேன். சென்னையிலிருந்து பிரிஞ்சவங்க தான் 7 பேராயம். தெரியல, நம்ம பிள்ளைங்க வரலாறு தெரியாது. நம்ம வரலாறு, கிறிஸ்துவ வரலாறு தெரிஞ்ச குடும்ப வரலாறே தெரியும். நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் எதை வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மெட்ராஸ் டைனஸ்லையும் வேலூர் டைனஸ்லையும் ஒரு கீர்த்தனை ஆசிரியர் வாழ்ந்தார். ராயபுரம் பகுதி மீனவர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. ராயபுரம் உலக மீட்பர் ஆலயத்திலே 150வது ஆண்டு விழா நடக்கின்ற போது எனக்கு 5 ஆண்டுகள் முன்புதான் அந்த ஆசிரியரை குறித்தான ஆய்வுகளை நான் மேற்கொள்கின்ற பொழுது உங்க பாஸ்டர் உங்க டைஜஸ்டாக இருக்கிற தயானந்தன் பிரான்சிஸ் தெரியுமா? நீங்கள் அவரை மறந்திருக்கிறீர்கள். ரொம்ப நேற்று பேசினார் ஒரு விவேகானந்தர், கரெக்டா? சபரிராய் நேசுதாசன் திருப்பத்தூர் கிறிஸ்துவ ஆசிரமம், அதோட உங்களுக்கு தெரியாது, கரெக்டா? நம்முடைய வரலாறு நம்மளுக்கு தெரியல. என்னாலுமே திதிப்பாக எழுந்த பரமானந்தம் வேலூர் சென்னையில பணிபுரிந்திருக்கிறார். அவர் நினைவாக கட்டப்பட்டது ராயபுரம் உலக மீட்பர் ஆலயம். அவங்க தான் எனக்கு 2 வருஷம் படிக்க வச்சாங்க. முதல் வருஷம் 2 வருஷம்
150 ஆண்டுகளால் நான் அவை குறித்தான பாடல்களை நான் ஆய்வு செய்திருக்கும்போது, நான் இறைகளுக்காக என்னை முழு நேரமாக அர்ப்பணிக்கின்ற பொழுது நான் ₹1 செலவில் தான் படித்தேன். இல்லையா? நான் வருடங்கள் என்னை திருசபை தான் வழிநடத்தது. அதான் சொல்கிறேன், கிராஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணுத்தையுமே நாம் சரியாக இருந்தோம் என்றால் கடவுள் நம்முடைய எல்லைகள் இல்லையோ. அப்போ யோசிச்சு பாருங்கள். சந்தோஷமான செய்தி சொல்கிறேன். அடுத்த மாதம் நான் அமெரிக்கா போகிறேன். இல்லையா? எங்கள் ஊருக்கு பஸ் கிடையாதுங்க. கடவுளை நாம் வாழும் கடவுளை நாம் அறிந்தோம். கடவுளுக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் என்றால் இசைக்கலைஞருக்கு என்று சொல்லி கடவுள் தந்திருக்கின்ற தாழ்நிலை கடவுளுக்காக மாத்திரமே பயன்படுத்துங்கள். கடவுளுடைய எல்லைகள் விரிவாகும். அவர் ஊழியம் செய்கின்ற பொழுது தினமும் கல் அடிப்பாங்க. பரமானந்தம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபரிதாய் இயேசுதாசை மறந்துடாதீங்க. அவர்களாம் நம்முடைய முன்னோர்கள். ஒருவேளை மிஷினரிகள்லாம் கால வைக்கலாம், நமக்கு சிஎம்சி கிடையாது, கோயில் கிடையாது. நமக்கு ஒன்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. பாரம்பரியத்தை மறைந்ததுக்கு, பாரம்பரியத்தை விரும்பாமல் நாம் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் பேக் டு ஹோம். தினமும் கல்லெடுத்து அடிப்பாங்க. 7 மணி ஆனால் அவங்க வீட்டில் பிரேயர் நடக்கும். அப்போ அவர் எழுத பாடலாம், செத்தேன் எனக்குள் ஜீவன் அளித்தார், நான் பாவிதான் இங்கே தீர்த்தம் தெளித்தாய், முத்தே என் நன்மைக்காக மறித்தாய், என் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கின்ற தீவினைகள் எல்லாத்தையும் நீ உடைத்து போட்டாய் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த பாட்டு நீங்க பாட மாட்டீங்க, தெரியும். டி மைனர் நீங்க பாடுங்க. திரளின் பாவங்கள் தீர்த்திடவாராய், தீமை மறந்து தீபர கூறு 79 பாடல். முத்தே என் நன்மை காக மறித்தாய், மோதிய தீவினை யாவும் அழித்தாய். தினமே நான் உன்னை தேடி படிய செய்யும் துணை கடைசி குறிப்பு நான் முடிக்க போகிறேன். கடவுளின் பார்வையிலே இந்த 2 சகோதரிகள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். முதலாவதாக சொன்னேன், வாழும் கடவுளை அறிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, தன்னிடம் இருந்ததை முழுவதுமாக ஆண்டவருக்கு என்று கொடுத்தார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, கடவுளின் பார்வையிலே அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் ஊழியத்திலே அநேக விதமான உவமைகளை சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். நல்ல சமாரியன் உவமை எல்லாருக்குமே தெரியும். கோயிலை எருசலேம் பாவனியிலே ஆலயத்தில் இருக்கின்ற வியாபாரங்களை அடித்து உடைக்கிற இயேசு இந்த இடத்திலே ஆசாரியர்களும் லேவியரும் கடிந்து கொள்ளாமல் மென்மையாக பேசுகிறார். கரெக்டா? அந்த உவமை எப்படியாக ஸ்டார்ட் ஆகுது? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் பிரயாணம் செய்தார். ஏன் அந்த பகுதியை சொல்ல வேண்டும்? இந்த உவமைக்கும் ஆண்டவரை நன்றி செலுத்த வந்திருக்கிற நமக்கும் ஒரு பெருத்த ஒப்புமை இருக்கு. அந்த இடம் கல்வர்கள் அதிகமாக இருக்கார். இது ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும்? ரத்த பூமி கூட சொல்லுவாங்க. எருசலேம் எரிகோ. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உவமையினுடைய கருத்தாழம் என்னன்னா,
அங்கே கல்வர்கள் என்ன பண்றாங்க? கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இது அரசாங்கத்திற்கான சவால். நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்திலே கொள்ளை கொலை கொள்ளை நடைபெறுகிறது என்பது தெரிந்த விஷயம். அதை அந்த அரசாங்கம் அதை அங்கீகரித்துக் கொண்டுதான் உண்மை. இன்றைக்கு திருச்சபையிலும் சரி, தனி மனித வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, பலவிதமான போராட்டங்கள் நடக்கிறது. அதை கண்டிக்காமலும் அதை கடந்து செல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நம்மை வழிநடத்துகிற முன்னோர்களை, பெற்றோர்களை, முதியோர்களை நாம் என்ன பண்றோம்? அசட்டை செய்து கொண்டிருக்கிறோம். இது உண்மை. எங்க ஊர்ல கோயிலுக்குள் வரும்போது கசமா குழந்தைங்களை கசனா பெரிய அடிப்பாங்க. அப்போ இப்போ அடி வந்து திருப்பி அடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அங்கே 3 நபர்களை ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். ஆசாரியர் செல்கிறார், லேவியர் செல்கிறார், சமாரியர். ஆண்டவர் சமாரியரை அடையாளம் காட்டுகிறார். அந்த உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்க. அவனை குற்றுயிராக்கி விட்டார்கள். இன்றைக்கு நாமும் குற்றுயிரா தான் இருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்முடைய ஜபத்திலே குற்றுயிர், பரிசுத்த வாழ்க்கையிலே குற்றுயிர், உயிர் இல்லாமல். ஆனாலும் கடவுள் நம்ம மேல் வைத்திருக்க அனுப்பினால் நாம் போய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவங்க 2 பேரும் வந்து அவங்க பார்க்காம போயிட்டாங்க. ஏன் போனாங்கன்னா, உயிரற்ற உடல்களை ஆசாரியர்கள் லேவியர்கள் தொடக்கூடாதுன்னு மோசேயின் கட்டளை. அதனால போயிட்டாரு. இனி நம்ம திருமறை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறேன், மெத்த அறிவு படைத்திருக்கிறேன். அது வெரி ஸ்பெஷல். கடவுளுக்கு முன்னாடி நம்ம 0. அங்கே யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்ட சமாரியன் வந்து உதவி செய்யறார். அழகா அவங்ககிட்ட கேட்பார், யார் அவங்க உதவி செஞ்சோன்னு அந்த சகோதரன் என்ன சொல்லுவான்? சமாரியன் வாயில வராதுங்க, அவனுக்கு இரக்கம் காட்டினேன்னு தான் சொல்லுவான். நீயும் போய் அப்படியே செய். இன்றைக்கு நம்முடைய காணிக்கை மாற்றமுடன் நம்முடைய பரிசுத்த வாழ்விலே பலவிதமான இக்கட்டுகள் நமக்கு இருக்கிறது. அதை கண்டிக்காமலும் அதை கடந்து செல்லாமலும் அதில் நாம் மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யவே மாட்டோம். தாமார் ஏன் இயேசுவின் பிறப்பின் அட்டவணைகளை சேர வேண்டும்? பச்சைவாளர்களுக்கு இயேசுவின் பிறப்பில் அவர்கள் எல்லாம் வாழ்வை இழந்தவர்கள், சில நேரங்களில் பலரால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை குறைத்தவர்கள். ஆனால் வாழும் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு சாரிபார் விதவை தன்னுடைய வாழ்க்கை முடிகின்ற தருவாயிலே தனக்கென்று இருந்த உணவை கடவுளின் ஊழியக்காரர் கொடுத்தார். ஆனா நம்ம கிறிஸ்துமஸ்க்கு பிரியாணி செஞ்சு எதிர்கொண்டுக்காரங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இங்கிருந்து டிராவல் ஆகும். எவ்வளவு தூரத்துக்கு? எவ்வளவு தூரம் போகும் பிரவீனா? வீட்டு பிரியாணி இங்கிருந்து ஆம்பூர் வரைக்கும் போகும். சொல்ல முடியாது. இங்கிருந்து மெட்ராஸ் கூட கொடுத்துட்டு போகும். பைபிள் சொல்றது, உன்னிடத்தில் நீ அனுப்புகிறது போல அந்த பேர் யார்? மத்தேயு 5:44. இதுதான் ஒரு கிறிஸ்தவத்தின் அடையாளம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாம் சேர்த்து சொல்ல போற மாணவர்களே, எனக்கு ஜெபிக்க தெரியல, நாம் குறைவுள்ளவர்கள், எங்கள் குறைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிங்க என்று சொல்லுவோம். ஒரு பாடல் என்று சொல்லுகிறது, குறைவுக்கு இதிலே அருமை பிதாவே குற்றம் மன்னித்திலும் முறைப்படி கேட்கலாம் முழுதும் மேசியாமை வைக்கிறேன். குறை உண்டு இதிலே அருமை பிதாவே குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முறைப்படி கேட்க முழுதுமே செய்யாய். தேவாய் ஏழைச்செல்வம்
நாம் பிழையோடு பாடு. முருகாயோடு நெஞ்சமில்லை பாட்டு பாடுறீங்களா? எஸ் மேன் நான் பாடுறாங்க தான் பாடுறேன். ஊருகாயோ கரெக்டா? ஊருகாயமா பாடல. நமக்கு கொடுக்கப்படுகின்ற பாரம்பரிய பாடல்களை நாம் ஊர்ந்து போவதற்கு காரணம் நாம் பொருள் இல்லாமல் அதோட ரொம்ப வேதனையான விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆராதனை முறைமைகளை சொல்வதற்கு தெரியல. பரமண்ட ஜபனம் தெரியல. அதோட ரொம்பவே கஷ்டமான விஷயம். பைபிள் படிச்சுட்டு சகோதரன் சொன்னான், அப்போ சொன்னாங்க பவுல் சங்கீதங்கள் கேட்க புஸ்தகம் 121 அதிகாரம். அவங்க அப்பா செக்ரட்டரி எங்கே போய் கொண்டிருக்கிறது? இது வேலைகள்ல கஷ்டம். திருச்சபை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன சொல்றது? அவன் எனக்கு சொந்தக்காரன் இல்லைங்க, நான் பண்ண மாட்டேன். நம்முடைய பிள்ளைகள் நம்ம யோசிக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் எதை சொல்றாங்க? இன்னைக்கு கூட ஒரு சில பேர் கேட்டேன், போய் பாட்டு பாடலன்னு கேட்டேன், நான் தூங்கிட்டேன்னு சொல்றான். நமக்கான வாய்ப்புகளை நாம் தட்டி கொண்டே போயிருக்கோம். உருவாய் நிஜமே அதோட சரணம் சரணமானதா சச்சிதானந்தான் பாட்டு தெரியுங்களா? அந்த சரணம் அழகு. பித்தன் என்று வெள்ளை அரை சட்டை அணிந்து பேதக ஏதோ பதிகாசையே கடவுளை பித்தன் என்னது பைத்தியம். அவர் ஏளனமாக பேசி அவங்க என்ன பண்றாங்க? பதிகாசம் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? வாசிப்பா எஃப் கொடு. பித்தன் என்று வெள்ளை அரை சட்டை அணிந்து அது பேதக ஏதோ பதிகாசம். நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்தே நீ இறங்காத, நாம் சிலுவையிலே அடிச்சு நிக்க வைக்கணும்னு சொல்லுவார்கள். ஆனா நாம் பாடும், நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போ. அது எப்படி பாடுறான்? நீ அவங்க ஜெபம் பண்ணலாம். நான் தேவராஜ் சொந்த கொண்டாடி கூட போய் வாழணும், அதுக்காக ஜெபிங்க. ஒரு மீட்டிங்க்கு 2 லட்சம் 3 லட்சம் வாங்கி மக்களின் காணிக்கை பொருள் விரயமாகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். கடவுள் கொடுத்த தாளத்தை கடவுளுக்கு மாத்திரமே பயன்படுத்தணும் ஜெபம் பண்ணணும். இயேசு வீட்டுக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அநேக ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் யோசிப்பாங்க. இன்றைக்கு நாம் சார்ந்திருக்கின்ற பாரம்பரிய திருச்சபைகளே ஒருவேளை அநேக பிரச்சனைகள் தான் நாம் நம்மால் முடிந்தவரை ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம், உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவின் பெயரால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற அநேகம் என்ன பண்றாங்க? நீ காரியம் பண்ண கூட நீ இந்த பக்கம் வராதுன்னு சொல்லி தான் இருக்கிறான். உண்மை அதுதான். இந்த பாட்டு உருவாயிரம் எவ்வளவு கருத்தாளர் இருக்க. மண்ணுயிர்காக தன்னுயிர் விற்கும் மன்னவன் தான் இந்நிலம் எல்லாத்தையும் துறந்து ஈனமான சிலுவையை ஏற்றுக்கொண்டான். 2 பாட்டு பாடலாமா? பாட்டு நீங்க கேட்டு சி சாரி சி சி வே பூகாயோ நின்றவே குருசீனில் அந்தோ கரம் கால்கள் ஆணியேறி திருமேனி ஐயுதே திருமேனி ஐயுதே குருகாயோ நின்றவே குருசீனில் அந்தோ கரம் கால்கள் ஆணியேறி சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதி மைந்தா ஹோசன்னா சரணம் 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 ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதி மைந்தா ஹோசன்னா சரணம் 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 ஆனந்தா பதிகாசம் பற்றினான். பித்தன் என்று
கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இருக்கின்ற 245வது பாடலை நான் பாடுகிறேன். அப்போது நம்ம காணிக்க ஆண்டு கேட்டு நாம் பாடுவோம்.